الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீண்ட நேரமாக இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் உடலிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் அருளையும் என்றென்றும் சொரிந்தருள்வானாக என்ற இறை பிரார்த்தனையோடு நாங்கள் சுமாராக 3 தர்பியாவிலே இதுவரைக்கும் வெற்றிக்கான வழிகள் என்ன என்கிற தலைப்பிலே இதுவரைக்கும் 5 காரணங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த 5 காரணங்கள் யாரு ஆர்டர்ல சொல்றது? முதலாவது தௌஹீத், இரண்டாவது இத்திபாஉ சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றுதல், மூன்றாவது அத்தக்வா, இறையச்சம் உள்ளவருக்கும் மறுமையிலே செய்கிறது வெற்றி இருக்கிறது, நான்காவது நாவை பேணுதல், நாவினாலதான் எல்லா விபரீதமும் என்ன செய்யுது ஏற்படுது, நாவுக்கு கட்டுப்பாட்டாலே என்ன செஞ்சிடலாம், பெரிய ஒரு வெற்றியை நம்ம சாதிச்சு கொள்ளலாம். ஐந்தாவது ஃபித்னாக்களிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது அல்லது முழுமையாக என்ன செய்து விரண்டு ஓடுதல் என்கிற இந்த 5 காரணங்கள் என்னுடைய மறுமை வெற்றிக்கு என்ன செய்யும், வழியாக என்ன செய்யும், அமையும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது இன்னும் 5 காரணங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த தர்பியாவோட இந்த 5 காரணத்தை என்ன செஞ்சிருவோம், முழுசாக முடிச்சிருவோம். 6வது காரணமாக கஸ்ரத்துத் துஆ வல் லுஜூ இலல்லாஹ், அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திப்பதும் அல்லாஹ்வின் பால் சாய்வதும், அவனின் பால் நம்ம என்ன செய்யறது, மீண்டு செல்லுதல் என்கிற இந்த காரணமும் மிக முக்கியமான ஒரு காரணம். எங்களுடைய வெற்றி எல்லாருடையும் இலக்கு, அப்படியா இல்லையா? வெற்றினா இந்த உலகத்துல பங்களாக்களோட பொருளாதாரத்தோட சொத்துக்களோட வாழ்றது அல்ல. இந்த உலகிலையும் எங்களுக்கு ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து, நலன்கள் கிடைத்து, ஆரோக்கியங்கள் கிடைத்து, எங்களுடைய வயதிலே ஆயுளிலே பரக்கத் கிடைத்து, மறுமையில இதை எல்லாத்தையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த பிரார்த்தனை என்பது உங்களுக்கு தெரியும், பொதுவாக துஆ என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? ஒரு மூமினுக்குரிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது? துஆ தான், பிரார்த்தனைகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை துஆ என்பது ஒரு இபாதத். அப்ப அந்த இபாதத்துக்கள் வேற யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இபாதத்துக்களை செலுத்தி விடக்கூடாது. பிரார்த்தனைகளை நம்ம இறந்து போனவர்கள்ட்ட கேட்கிறது, தர முடியாதவர்கள்ட்ட கேட்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலாவுக்குரிய அந்த இபாதத்துகள், இபாதத்து அல்லாஹ்வுக்காக மட்டும் என்ன செய்யப்படணும், செய்யப்பட வேண்டும். சரி, இந்த இபாதத்தால இந்த துஆவால என்ன பலன்கள் கிடைக்குதா பாருங்க. ஒரு மனிதனுடைய கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, வேதனைகளுக்கு, சோதனைகளுக்கு என்று எது எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய பிரார்த்தனைகள் எந்த அளவுக்கு பலமாக வலிமை மிக்கதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய இறைவனுடைய உதவி அவன் என்ன செய்வான், பெற்றுக் கொள்வான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, சூரத்துல் பக்ரா 186வது வசனம், வைரா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், சரிதானே, யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னி கரீம், நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளவு மிக நெருக்கமாக இருக்கிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ, ஒருத்தர் பிரார்த்தித்தால், அழைத்தால் அதற்கு நான் பதில் சொல்கிறேன்.
யாருக்கு அது பதிலளிக்கிறது? அல்லாஹ் தஆலா பதிலளிக்கிறான். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினூ பி, என்னிடத்திலேயே அவர்கள் கேட்கட்டும், என்னையே விசுவாசிக்கட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்களுக்கு நேர் வழி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலாவின் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான். எங்களுடைய தேவைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது நம்ம யார்கிட்ட முதலாவது கை உயர்த்தணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் உயர்த்தணும். ஏன்னா எங்களுடைய கஷ்டங்களை நன்கறிந்தவன் அவன் தான். சில நேரங்கள் எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதத்தை சொன்னாக்கா ஷைத்தான் சில நேரங்களில் இவர் சும்மா சொல்றாரோ எந்த ஒரு வகையான ஒரு சந்தேகத்தை அவர்கள் உருவாக்கும். நல்லா தானே இருந்தார், திடீர்னு எப்படி இவருக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறை காணுகின்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமா இல்லையா? யார் நம்பாவிட்டாலும், நம்ம சொல்லுகிற விஷயங்களை யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எங்களுடைய விடயங்கள் அணு அணுவாக தெரியும். எது தேவை, எதை கொடுக்கணுங்கிறது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்ப எந்த தேவைகள் வருகிற பொழுதும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கின்ற மூமின்களாக இருக்கணும். வேற வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் என்னை பிரார்த்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் யாரார்கள்? பெருமைக்காரர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனக்கு என்ன தேவை இருக்குது? நாலு கேட்கணுமா? எனக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது என்று ஒரு மனிதன் மமதையோடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எல்லோருமே அல்லாஹ்வின் பால் என்ன செய்கிறோம்? தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையிலே பொதுவாக நாங்க இந்த எல்லா மனிதர்களும் அல்லாஹ் தஆலாவின் பால் தேவை உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல கூட என்ன செய்கிறான்? எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையிலே பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அடுத்த வசனத்துல சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன? வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்கிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பதில் சொல்லுவான் என்று சொல்லி என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம சில நேரங்கள்ல இந்த பிரார்த்தித்து என்ன சொல்றோம்னா, நம்ம சோர்வடைந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எவ்வளவு நாள் கேட்கிறது, கேட்டு எதுவுமே கிடைக்க இல்லையே என்கிற விரக்தியோட இவர் பிரார்த்தனையை அப்படியே முழுசா விட்டுறார். ஆனால் இப்படி விட முடியுமா? விட முடியாது. அல்லாஹ் தஆலா நம்ம கேட்டதை விட நமக்கு அதை விட வேற ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டதை விட வேற விட தந்திருக்கலாம். எங்களுடைய ஆயுளை போட்டு இருக்கலாம், எங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துக்களை தடுத்திருக்கலாம், எங்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை தந்திருக்கலாம், அல்லது இதை பொருளாதாரத்தை கொடுத்தா இவர் சில நேரங்கள்ல இறைவனை மறந்து வாழ்ந்துருவாரோ என்கிற பின்னணியை வச்சு அல்லாஹ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி என்ன செய்கிறது? அதனுடைய நுணுக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம என்ன ஒரு அல்லாஹ் தஆலா பிரார்த்திக்கிற நேரத்துல இதுதான் எனக்கு வேணும், இப்பதான் வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. அப்ப பிரார்த்தனைகள் கேட்கிறது எங்களுடைய கடமை. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கொடுக்க நாடுகிறானோ அப்பொழுது கொடுப்பான். அதான் மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சரி, பிரார்த்தனைகளை நம்ம என்னத்தை கேட்குறது? சில நேரங்களில் நம்ம பிரார்த்திக்கிற நேரத்தில் சில துவாரிகளாக செய்வாங்க, செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நிறைய விடயங்கள் இருக்கிறது, அப்படியா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த நிறைய பிரார்த்தனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. முதலாவது மிக முக்கியமான தேவை ஒரு மனிதனுக்கு ஹிதாயத். ஹிதாயத் தேவை இல்லையா? மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே போல அவன் இந்த உலகத்தில் இருந்து பிரிகிற பொழுது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக மரணிக்க வேண்டும். அவனுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். சில நேரங்களில் சில சகோதரர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் நாம் சில நேரங்கள் தடுமாறியும். யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த நாவில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இல்லையா? அப்ப நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஹுஸ்னுல் காத்திமா, இறைவா என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரார்த்திக்க வேண்டும். எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்திய
இன்று வரைக்கும் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும். எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நலன்களை நல்ல விஷயங்களை சொல்லி தந்தாங்களோ யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம எப்படி என்று சொன்னால் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் பிற மனிதருக்கு மறைவாக இருந்து கொண்டு எதை கேட்கிறாரோ மாணவர்கள் சொல்வாரா, யா அல்லாஹ் இவர் பிறருக்கு எதை கேட்கிறாரோ அதை இவருக்கு கொடுத்துரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், யா அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை மன்னிச்சு கொள்ள அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். மாணவர்கள் யாரை கேட்பாங்க, பிரார்த்திக்கிற நமக்கு கேட்பாங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்த மூமின்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோமாக இருந்தால் அத்தனை பிரார்த்தனைகளும் யாருக்கு வரும், நமக்கு வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில பொதுவாக பிரார்த்திக்கிறதுக்கு ஏராளமாக இருக்கிறது, தேவை நிறைய இருக்கிறது. நோயாளர்கள் இருக்கிறாங்க, கல்வி தேவை இருக்கிறது, ஹிதாயத் தேவை இருக்கிறது. இந்த உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. சில நேரங்களில் பொருளாதாரம் இருக்கும், நிம்மதி இருக்காது. நிறைய பிள்ளைகள் இருக்கும், சில நேரங்கள் அதனால எங்களுடைய மன உளைச்சல்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம். இருக்கிறது இல்லையா? இருக்கு இன்னைக்கு நிறைய. அப்ப அந்த வகையில பொதுவாக பிரார்த்தனைகள்ல மிக தலையாய பிரார்த்தனையை தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் தஆலாவும் எங்களுக்கு தொழுகையில கற்று தந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 17 முறை, ஆக குறைந்தது என்ன ஓதுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். அதுல ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் என்ன செய்கிறது, அருமையான செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மிக முக்கியமா என்ன சொல்றார், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காண்பிப்பாயாக, நேரான வழியை காண்பிப்பாயாக. ஒரு மனிதனுக்கு நேரான வழி கிடைச்சிட்டு இருந்தால் அவனுக்கு வெற்றியா இல்லையா? வெற்றி. அவன் நம்ம எப்பவும் என்ன நினைச்சு கொள்ளணும், எங்களுக்கு நான் செல்லுகிற பாதை நேரான பாதையா இருக்கணும். ஒரு மனிதர் ஒரு தவறான பாதையில இருந்து கொண்டு வேகமாக ஓடுறதால அந்த இலக்கு அடைய முடியாது. தவறான பாதையில் இருக்கிறார், எவ்வளவுதான் வேகமா போனாலும் ஒரு இலக்கு அடைய முடியுமா? அவர் நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணி இருக்கிற தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கு அடைவார் அடைய முடியாது. ஏன்னால் அவர் இருக்கிற பாதை தவறான பாதை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம இருக்கிற இந்த பாதை, இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஹிதாயத்தை நோக்கிய, சோனத்தை நோக்கிய, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருகிற அந்த பாதையை நம்ம இன்னைக்கு மட்டுமில்ல மரணம் வரைக்கும் இருப்போம். ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, கடைசியில ஹிதாயத் இல்லாம மரணிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண் முன்னால பார்த்துருக்கிறோம். வழிகாட்டில மரணிக்கிறத பார்க்கிறோம், குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் மரணிக்கிறத பார்க்கிறோம், மதுபோதையில் இருக்கிற நேரத்தில் மௌதானத்தை பார்த்திருக்கிறோம், ஷிர்க் செஞ்சிருக்கிற நிலையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறந்து போனதை நம்ம பார்த்திருக்கிறோம், வழிகாட்டில் இருந்த நிலையில மௌதானத்தால பார்த்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேணும்னா, பிரார்த்தனைகள் அல்லாஹ் கேட்கிறோம், இறைவா இறுதி வரைக்கும் இந்த ஹிதாயத்திலே இருந்து நான் மரணிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிரார்த்தனைகள் அல்லாஹ் தஆலா வைக்கிற கோரிக்கை என்ன, இறைவா என்னை நேரான பாதையிலே நீ என்ன செய்ததை செலுத்தி விடுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கெல்லாம் நீ அருள் செய்தாயோ அவர்களுடைய பாதை. யாருக்கெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறாங்களா? நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள். இப்படி என்ன செய்கிறது, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் செய்து அவர்கள் நேரான பாதையில சென்றிருக்கிறாங்க. அப்ப அந்த பாதையை காட்டிய அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களுடைய நசாராக்களுடைய பாதை அல்ல, வழிகட்டு போனவங்க சரிதானே, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளவர்களுடைய பாதையை காட்டி விடாதே என்று அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய நீங்க திருமறை குர்ஆனை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பிரார்த்தனைகள் நிறைய இருக்கிறது. நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்டது, வசியத்துகளாக சொன்னது, இப்படி என்ன செய்யறோம், நம்ம நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப நாங்களும் ஹிதாயத்தில் இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளும் ஹிதாயத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். பாருங்க, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், قال ربي ان قومي كذبون, என்னுடைய சமூகம் என்ன பொய்யனாக மாற்றி விட்டது, நான் பொய் சொல்லுவதாக சொல்கிறார்கள். யார் சொன்னது? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்? 950. சரியா? சரியான சரி. வேற ஏதாவது தாவா செஞ்சதுதான் 950 ஆண்டுகள். அப்ப ஒருத்தர் பிறந்ததோடனே தாவா செய்யலாமா? முடியாது.
அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த உலகத்தில் தாவா செய்த ஆண்டுகள் 950. அப்ப அதோட கூடுதலான காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதை இறைவன் சொல்கிறார், யா அல்லாஹ், இந்த சமூகம் என்னை பொய்யனாக சொல்லுகிறது, நான் பொய்யன் என்று சொல்லுகிறது. ஃபஃப்தஹ் பைனி வ பைனஹும் ஃபத்ஹன், எங்களுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தீர்ப்பை செய்து விடு நீ. வனஜ்ஜினி வமன் மஅய மினல் முஃமினீன், என்னையும் என்னை தொடர்ந்து வருகிற இந்த இருக்கிற மூமின்களையும் நீ பாதுகாத்து விடுவாயாக என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனக்கும் தன்னுடைய சார்ந்தவர்களுக்கும் என்ன செய்கிறார், பிரார்த்திக்கிறார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஃபஅன்ஜாஹு வமன் மஅஹு ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவரையும் அவரை ஏற்ற இறை விசுவாசிகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நிரப்பமான கப்பலில் ஏற்றி அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இறை விசுவாசிகளுக்கு என்ன செய்யறது, இந்த பிரார்த்தனை என்பது மிக முக்கியம். நம்ம எப்பயுமே பிரார்த்திக்கிற நேரம் எப்பயுமே நம்மளை மட்டும் பார்க்க கூடாது, நமக்கு அவனையும் கேட்கணும், அது வேற. ஏனைய எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், ஏனைய சகோதரர்கள், நண்பர்கள் ஹிதாயத்தை வேண்டி பிரார்த்திக்கணும். ஹிதாயத்தை வேண்டி பிரார்த்திக்கிறது மிக முக்கியமானது. அப்ப இந்த வகையில பொதுவாக இந்த பிரார்த்தனைகள் என்பது மிக முக்கியமானது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ பாதுகாப்பாயா. எதுல, மிம்மா யஅமலூன், ஏன்னா இவங்க செய்யறதுன்னா என்ன, ஒரு தகாத செயல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதுல இருந்து நாங்க பாதுகாப்பு பெற்றோம் என்று என்ன செய்யுங்க என்று அவரை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அந்த அசிங்கமான செயலில் இருந்து பாதுகாப்பு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. என்ன அசிங்கமான செயல், ஓரினை சேர்க்கைன்னு என்ன செஞ்சாங்க, அந்த சமூகத்தில் உள்ளவங்க ஈடுபட்டாங்க. அப்படி இது பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பல மேலத்திய நாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு மிக மோசமான ஒரு பழக்கம், மிக மோசமான இஸ்லாம் என்ன செய்ய அந்த சமூகத்தை அழித்ததை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். இப்படியே இந்த சமூகம் இந்த ஓரினை சேர்க்கையில செய்யணும்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த சமூகமும் என்ன செஞ்சிடும், இல்லாமே போயிடும். மனித வர்க்கம் இல்லாம போகும், இனப்பெருக்கம் என்ன செய்யும், இல்லாமல் போய்விடும். அப்ப நபி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு பிரார்த்தித்த உடனே அல்லாஹ் தஆலா அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க, ஃபனஜ்ஜாஹு வ அஹ்லஹு அஜ்மஈன், அவரையும் அவருடைய குடும்பத்தை மொத்தமாக நாங்கள் பாதுகாத்தோம் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை பாருங்க, ஃபனாதா ஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த், அவரே மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டே என்ன செய்கிறார், பிரார்த்திக்கிறார். யாரே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்திக்கிறாங்க, அல்லா இலாஹ இல்லா அன்த், இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உள்ளவனாக ஆகிவிட்டேன் என்று மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து பாதுகாப்பு தேடி வெற்றியை தேடி அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்திக்க நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம், நாம் அவருடைய துஆவுக்கு பதில் அளித்து அவரை நாங்கள் பாதுகாத்த நிலையிலிருந்து, மீனல் கம்மி அவரை பிடித்த ஒரு துன்பமான நிலையிலிருந்து அவரை பாதுகாத்தோம். கதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் இறை விசுவாசிகளை நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹ் தஆலா. அப்ப இறை விசுவாசிகளாக இருந்து கொண்டு நம்ம அல்லாஹ் தஆலா அழைத்தால் அந்த பிரார்த்தனை என்ன செய்யப்படுகிறது, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி இது சொல்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வலகத் மனன்னா அலா மூசா வ ஹாரூன், நாங்க மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நிறைய அருள்களை செஞ்சிருந்தோம். வனஜ்ஜைனாஹுமா வ கௌமஹுமா மினல் கர்பில் அதீம், நாம் அவரையும் அவருடைய சகோதரரையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் நாங்கள் என்ன செஞ்சோம், மிகப்பெரிய ஒரு துக்கமான நிலையில் இருந்து நாங்கள் பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நீங்க குர்ஆனை நீங்க நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பிரார்த்தனைகளை என்ன செய்கிறது, நபிமார்கள் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நாங்க பிரார்த்தனைகள் மறந்துடக்கூடாது. எந்த வேலையில் இருந்தாலும் நம்ம அல்லாஹ் தஆலாவை நோக்கி என்ன செய்யணும், பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் தான் எங்களுக்கு மறுமையில் என்ன செய்யும், வெற்றியாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மிக முக்கியமான ஒரு துஆ. இன்ஷா அல்லாஹ் நம்ம கடைசியில் அந்த பிரார்த்தனைகள் என்ற அடிப்படையில் நம்ம நிச்சயம் அதை பாடமாக சான்ஸ் ஒன்று தருவோம். இப்போ அதனுடைய மீனிங் கருத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா
நீங்க படுக்கைக்கு சென்றால், தூங்கத்துக்கு சென்றால், ஃபதவல்லா உதுவக லிஸ்ஸலாம், நீ என்ன செய், எவ்வாறு தொழுகைக்கு உது செய்வாயோ அதே மாதிரி உது செய்து கொள். சும்மது தஜ அலா ஷிக்கிகல் ஐமன், வலது பக்கம் சாய்ந்து கொண்டு பின்வரக்கூடிய துஆவை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம, இறைவா, அஸ்லம்து வஜ்ஹி இலைக, என்னுடைய முகம் உனக்கு கட்டுப்பட்டு விட்டது, என்னுடைய முகம் என்ன செய்கிறது, உனக்கு கட்டுப்பட்டு விட்டது. வ ஃபவ்வல்து அம்ரி இலைக, என்னுடைய எல்லா விவகாரத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். வ அல்ஜஅது லஹ்ரி இலைக, என்னுடைய முதுகை நான் சாய்த்து கொண்டேன். ரஹ்பதன் வ ரஹ்பதன் இலைக, உன்னுடைய அருளை எதிர்பார்த்தும் உன்னுடைய கோபத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்ற நிலையிலும், லா மல்ஜஅ வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக, ஒதுங்குவதாக இருந்தால், பாதுகாப்பு கிடைக்க வேண்டிய ஒரு இடமாக இருந்தால் உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த பாதுகாப்புக்கான இடம் இருக்காது. அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த, நீ இறக்கிய அந்த வேதத்தை நான் ஈமான் கொண்டேன். வ பி நபியிகல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய இறை தூதரை நான் என்ன செய்கிறேன், ஈமான் கொண்டேன் என்று சொல்லி இந்த பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கத்துல சாய்ந்து வலது பக்கம் படுத்துக்கொண்டு இந்த செய்தியை செய்ய சொல்றாங்க, ஓத சொல்லி சொல்றாங்க. சரி, இப்படி ஓதுனா என்ன சிறப்பு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசில சொல்றாங்க, ஃபஇன் முத்த மின் லைலதிக, நீ இந்த துஆவை ஓதி அதே இரவில் நீ மரணித்தால், ஃபஅன்த அலல் ஃபித்ரா, நீ இந்த இயற்கை மார்க்கத்திலே நீ மரணித்து விடுகிறாய். அப்ப என்ன செய்ய, முஸ்லிமா மரணிக்கிறோம். இயற்கை மார்க்கத்துல மரணிக்கிறோம்டா எல்லாரும் அல்லையே. அவர் என்ன செய்கிறார், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த மார்க்கத்திலே மரணித்தவர் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவருக்கு என்ன செய்கிறது, கிடைக்குது. வஜஅலுஹுன்ன ஆகிர மா நதகல்லமு பிஹி, இதுதான் உடைய கடைசி பிரார்த்தனையா இருக்கும். அதுக்கு பேசக்கூடாது. இந்த துஆ ஓதி பிறகு அரமணிக்காரம் பேசுறது இல்லை, சரிதானே? இது பிரார்த்தனைகள்ல கடைசியாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை புகாரில நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்ல பார்க்கிறோம், இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்ல இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இது 6வது அம்சம். 7வது காரணம், மறுமை வெற்றிக்கான 7வது அம்சம் என்னன்னு சொன்னால் தௌபாவும் இஸ்திக்ஃபாரும், பாவ மன்னிப்பு, அதே போல இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நம்ம என்ன செய்யறது சொல்லிக் கொள்வது. இது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய பிரயோசனம். ஆனா கூடுதலா எப்ப நம்ம அதை கையாளுகிறோம்னா ரமலான்ல தான், இல்லையா? கூடுதலாக தௌபா நம்ம எப்ப கேட்போம், ரமலான்ல கேட்போம். அதுவும் குறிப்பாக அதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறோம். இஸ்லாம் அப்படியா சொல்லுதுன்றால் இல்லை. நீங்க எந்த நேரத்திலையும் என்ன செய்யணும், தௌபா இல்லாத நிலையில் மரணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில, பாவம் இல்லாத நிலையில, பாவம் இல்லாத நிலையில என்ன செய்யணும், நீங்க மரணிக்கிறதுக்கு தௌபாவை அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், எல்லா நேரங்களிலும் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக பாருங்க, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ற ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன சொல்றாங்க, அஜிப்து லிமன் யஹ்லிகு வன் நஜாத்து மாஹு, ஒருத்தர் வெற்றி இருக்குது, அந்த வெற்றியை வச்சுக்கொண்டே ஒருத்தர் அழிந்து போறாரு. வெற்றிக்கான வழி அவரோட கையில் இருக்குது, அதை யூஸ் பண்ணாம பயன்படுத்தாம அழிந்து போகிறார். அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில நேரங்கள்ல இந்த தொழில் எல்லா வாய்ப்புகளும் நம்மள்ட்ட இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, அதை பயன்படுத்தாம இருப்போம். இத்தனை மஜ்லிஸ் சும்மா இருக்கிறீங்க, அப்ப உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் யார் இருக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அப்ப வெற்றிக்கான வழி என்பது என்ன, கீழ வமாகி அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க இந்த வெற்றின்னு சொல்றீங்களா, அது என்ன வெற்றி தான் அவர் சொல்லுகிறார், அல் இஸ்திக்ஃபார், என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இல்லையா? என்னுடைய நாவு எப்பொழுதுமே அதை என்ன செய்யணும், உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோமா அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒரு தீமையை காணுகிறோமா அஸ்தக்ஃபிருல்லாஹ், வாகனத்தில் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறோமா அஸ்தக்ஃபிருல்லாஹ், எல்லா நேரங்களிலும் என்ன செய்யப்படணும், எங்களுடைய நாவு இந்த இஸ்திக்ஃபாரின் ஊடாக என்ன செய்யணும், நிறைந்த வண்ணமே இருக்க வேண்டும் என்கிற செய்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு ஹதீஸை பார்த்தோம். இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்குரிய வழிகள்ல நம்ம ஒரு ஹதீஸை பார்த்தோம். இம்லிக் அலைக லிசானக, அது நாவு அடக்கத்திலே நம்ம பார்த்தோம். உன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக்கொள். வல் யஸக பைத்துக, நீ வீட்டிலே இருந்து கொள். வபகி அலா ஹதியதிக, நீ செய்த தவறை நினைச்சு நீ அழு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லலாம்
இந்த தவறை நீங்க அழுகிறது என்ன? பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா அழுகிறது. சும்மா நடிக்கிறது அல்ல. உண்மையிலேயே அந்த பாவத்தை உணர்ந்து செய்த தவறுகளை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? மனம் முருகி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். நான் பாவம் செஞ்சிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், மோசடி பண்ணிட்டேன், இத்தனை நாள் தொழல, குர்ஆன் ஓதல, எனக்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, மிகப்பெரிய அநியாயங்களை செஞ்சிட்டேன், சொத்துக்களை சூரிய அப்படியே செய்யுது. சிலர் இந்த காரணங்களை காட்டி காட்டியே பாவ மன்னிப்பு தருவதுங்களை இஸ்திக்பார் செய்யறதும் இல்லை. இது என்ன செய்யுது? எங்க கொண்டு போய் விடுதுன்னு சொன்னா, வேற யாராவது புரோக்கரமாக இருக்க மாட்டாங்களா நமக்கு இந்த பாவ மன்னிப்பை அல்லாட்ட பெற்று தருவதுன்னு சொல்லி அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு கூட கொண்டு போய் தான் செஞ்சிருமேங்கள தள்ளி விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம செஞ்ச தவறு நம்ம தான் அல்லாட்ட முறையிடணும். அப்படியே இல்லையா? நமக்கு தேவைகளை யாரும் முறையிடுறது? நம்ம தான் முறையிடணும். வேற ஒருத்தர் முறையிடுவதற்கு நம்மளுடைய தேவையை நம்ம அல்லாஹ் தஆலா முறையிடுறதுக்கு பாரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவர் எப்படிதானே ஏதோ நம்ம கடமைக்கு சொன்னார் சொல்லி கூட போயிடுவார். ஆனால் நம்ம அவற்றை செய்வோம், விட்டா அப்படியே அனுப்போம். கட்டாயம் செஞ்சு தந்து ஆகணும். கேட்கிறோமா இல்லையா? ஒரு மனுஷன் நம்ம. ஆனா இதே நேரம் வேற ஒருத்தர் நம்ம அனுப்பினா என்ன செய்வார்? 2 தினம் கேட்பார், கேட்பா அவர் ஏழாதான்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி விட்டு வந்துடுவோம். இருக்கிறதா இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய தேவைகளை நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்துல பல முறை கெஞ்சி, நீ தருவாய், நான் உன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன், உன்னை தேவை வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது, தர முடியாது, நிச்சயமாக நீ தந்தை ஆக வேண்டும் என்று நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா கேட்கலாம். அப்ப இந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செஞ்ச தவறுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அழுங்க, முதலாவது மனம் வருந்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்துக்கு ஒரு அழகான ஒரு வரைவிலக்கணம் சொன்னாங்க. அல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக வ கரிஹத அன் யத்லி அலைஹின் நாஸ். பாவம்னா என்ன என்பதுக்கு அழகான ஒரு வரைவிலக்கணம். அப்ப நம்ம லேசா அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். என்ன பாவம்? உங்களுடைய மனசுல எதையெல்லாம் உறுத்தலை உண்டாக்குதோ அதெல்லாம் பாவம் தான். நல்லது செய்யறது யாருக்காவது உறுத்தல் வருமா? உறுத்தல் வராது. ஒரு பொருள் கிடக்குது, அது நம்மளுடைய பொருளாக இருந்தால் அதை எடுப்பதற்கு நம்ம தயங்குவோமா? வலது பக்கம் இடது பக்கமும் மேலே எங்களையும் பார்ப்போமா? பார்க்க மாட்டேன். அது நம்ம பொருள், நம்மளுடைய சொத்து. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருள் வேறு யாருக்காவது ஒருத்தர் ஒரு காசு கிடக்குது, நம்ம என்ன செய்வோம்? எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒளிச்சிருந்தாலும் பார்க்கிறாங்களா, இன்னும் சொல்ல போனா கேமரா இருக்குதான்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். ஆள் இல்லாட்டியும் பரவாயில்ல, கேமராவாவது என்ன செய்யணும், நம்மளை காட்டி கொடுத்துருவோங்கிற அந்த பயம் என்ன செய்யுது? எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? இது பாவம். இது அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அதான் ஒண்ணு உறுத்தலை ஏற்படுத்தும், மற்றது என்ன செய்யுது? மக்கள் யாராவது பார்த்து விடுவார்களா என்று நீங்கள் பயப்படுறீங்களா என்ன நினைச்சு கொள்ளுங்க, இது பாவம். வேற எங்கேயுமே நீங்க இந்த பாவத்துக்கு வரைவிலக்கணம் தேட போக தேவையில்லை. அப்ப இதுக்கு நேர் எதிரானதுதான் நன்மை. அல்பிர், நன்மைங்கிறது என்ன செய்யுது? நாம நன்மைங்கிறது இது அல்லாதவைகளை என்ன செய்யுது? எங்களுக்கு இஸ்லாம் நன்மைகளாக சொல்லி தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த தவறுகளை காணுகிற பொழுது தவறுகளில் இருந்து தூர விலகிறது. தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாட்ட மனமுருகி நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனைகள் அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய நேரம், சுஜூதுகள்ல, அரபா தினம், இப்படியான நேரங்கள், பாங்குக்கு மிகாமத்துக்கு இடைப்பட்ட இப்படியான பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப இந்த பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்து கேட்டுக்கொள்வது? உங்களுக்கு தெரியும், பிரார்த்தனைகள்ல எங்களுடைய ஹராமாக நாங்க சாப்பிட்டு இருக்க கூடாது, ஹராமான குடிபானங்கள்ல என்ன செஞ்சிருக்க கூடாது, குடிச்சிருக்க கூடாது, ஹராமானவை எங்களுடைய ஆடைகள் என்ன செஞ்சிருக்க கூடாது, எல்லாம் இருந்தால் எங்களுடைய உறவுகளை துண்டிக்காமல் இப்படியான நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வான், அங்கீகரிப்பான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு. நம்ம ஏற்கனவே தர்பியாவிலே பாடமாக்கி இருக்கிறோம். இறைவா, என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. எப்படி பாவம்? தித்தஹு வ ஜில்லஹு. என்ன செய்து? நுட்பமான பாவம். சில நேரம் நம்ம மறந்துருப்போம், இருக்குதா இல்லையா? நம்ம அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லை, யாருக்கும் ஞாபகம் இல்லை. நேற்று செஞ்சது கூட ஞாபகம் இல்லை. அப்ப அது நுணுக்கமான பாவம், வெளிப்படையான பாவம், மறந்த நினைவில் இருக்கிற பாவம், நினைவில் இல்லாத பாவம், எல்லா பாவத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாட்ட ஒப்புவிக்கிறோம். அவ்வளவு ஆஹிரவு, ஆரம்பத்திலே செய்த பாவம், பிறகு கடைசியில செய்த பாவம், வஅலானியதஹு வசிர்ரஹு, பகிரங்கமா செய்தது, ரகசியமா செஞ்சது என்று எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலாட்ட என்ன செய்யறார்? ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இது முஸ்லிம்
முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இல்ல, அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு என்கிற இந்த பிரார்த்தனை எங்களுடைய எல்லா பாவங்களையும், சில நேரங்கள் நம்ம இந்த செய்யற இந்த பிரார்த்தனைகள் இஸ்திக்ஃபார்கள் நம்ம 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மறந்த பாவத்தை கூட அல்லாஹ் கூட என்ன செஞ்சிருவான், இதை கூட அழிச்சிருவான். நம்ம எழுதி வச்சா கூட சில நேரம் மறந்துடும், காணாமல் போயிடும். அப்ப நம்ம என்ன செய்ய ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறதுக்குரிய பிரார்த்தனைகளாக நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரார்த்திக்கிற நேரத்தில் நம்ம கடைபிடிக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம என்ன தவறை செய்கிறோமோ அந்த தவறுலேருந்து முதலாவது நம்ம விடுபடும். அதான் தௌபாவுடைய நிபந்தனை. களவெடுத்துட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறோம்னா சரியா வராது. தொழுகையை விட்டுட்டு அல்லாஹ் மன்னிச்சுக்கன்னா என்ன செய்ய முடியாது. அப்ப அதை தொழுகை நிறைவேற்றணும். கடமைகளில் குறை இருந்தால் அதை நிறைவேற்றணும். தவறுகள் செய்வோமாக இருந்தால் அந்த தவறுல இருந்து முதலாவது நம்மளை விடுவித்துக் கொள்ளணும். அது எத்தலாம் பாவத்தில் எந்த என்ன செய்யறது, நம்ம தங்களை விடுவித்துக் கொள்வது. இரண்டாவது என்ன, நம்ம அதுக்காக வேண்டி மனம் மறந்துடு, நாவுல அல்ல, எங்களுடைய ஆள் மனதில் இருந்து என்ன செய்யணும், அதை நாங்கள் உணர்ந்து யாரெல்லாம் உண்மையிலேயே இதை என்னால் நடந்திருக்க கூடாது, நான் அதுக்கு என்ன செய்கிறேன், மனம் மறந்துகிறேன். மன குமுதல் நம்ம வெளிப்படுத்தி என்ன செய்கிறது, அல்லாஹ் தஆலாவிடம் நம்ம என்ன செய்யணும், கேட்கிறது. மூன்றாவது, இதுக்கு பிறகு இந்த பாவம் செய்யவே மாட்டேங்கிற ஒரு நிலையான கொள்கைக்கு நம்ம வரணும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி இல்லையா. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு செஞ்சிட்டோம், துவா தௌபா செஞ்சிட்டோம். இப்போ புதுசா திரும்ப இந்த வருஷத்துக்கு வந்துடக்கூடாது, 2020 பார்க்க 2026. அப்படிதான் ஆளுகள் சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, அந்த 27ல தௌபாவை கேட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, மாஷா அல்லாஹ் முழுசா என்ன செய்யப்பட்டிருக்குது, பாவங்கள் அழிக்கப்பட்டு அன்னைக்கு பிறந்த பாலகன் மாதிரி அவர் மார்க்க மாதிரி நினைக்கிறார். இதுக்கடையில் அவர் பிரார்த்திக்க இல்லை. அவர் பிரார்த்திச்சாரா, அவர் அல்லாஹ்ட்ட கேட்டாரா, அவர் கேட்கல, அவர் ஆமீன் தான் சொன்னார். அவ்வளவுதான். நம்ம அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கிறத விஷயம் அல்லாஹ் தஆலாக்கு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக நான் ஒரு மனிதர், சரிதானே, ஒரு மனிதர் செய்யற பாவம் நான் பிரார்த்திக்கிறேன், அவர் ஆமீன் சொல்றாரு, நான் கேட்டுட்டேன்னு சொல்லி நல்றார். அதே நேரத்துல இன்ன மனிதர் யா அல்லாஹ் பகிரங்கமா எல்லாரும் பின்னால் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் இன்ன மனிதர் இன்ன சொத்தை களவெடுத்துட்டார், அவரோட பாவத்தை மன்னிச்சு கேட்டாங்க, எப்படி இருக்கும்? யாராவது ஏற்றுக்கொள்வோம்? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தான் தான் எதை என்ன செஞ்சிருக்கிறான், பாவ இறைவனுக்கு எவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கிறான், என்ன பாவத்தை செஞ்சிருக்கிறான், என்ன கடமைகளை விட்டு இருக்கிறான் அவனுக்கு தான் தெரியும். அப்ப அந்த வகையில இந்த பாவத்துக்கு அல்லாஹ் தஆலாட்ட நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இஸ்திக்பாரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால் 33 வசனத்தை சொல்றான் பாருங்க, வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். இஸ்திக்பார் செய்யறதால கிடைக்கிற மிக முக்கியமான 2 நலன்கள் இந்த செய்தி சொல்லுது. அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டானா, அதாப இறக்க மாட்டானா. எப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த சமூகத்துக்கு என்ன செய்யாது, வராது. இது ஒண்ணு. இரண்டாவது, வமா கானல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். ஒரு சமூகம் தங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்கிறது இல்லை. அப்ப நம்ம இஸ்திக்பாரை விடுற காரணத்தால இன்னைக்கு என்ன செய்கிறது, நிறைய அழிவுகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அதனால இறந்தார்கள் எல்லாமே பாவிகள் அல்ல. அப்படி அழிவு வர்ற நேரத்துல நல்லவர்களும் சேர்ந்துதான் என்ன செய்ய வேண்டி வரும், போ அழிவுகள் அப்படித்தான். நம்ம தடுக்காம இருந்தோம், அவங்க பாவங்களை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, நம்ம தடுக்கல, அவர்களையும் சேர்த்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல. என்ன செய்யும், பாப்பா நீங்களும் சேர்த்து போயிட்டு வாங்க சொல்லி என்ன செய்யப்படும், சில நேரங்கள்ல அழிவுகள் வரும். அப்ப அழிவிலே இருக்கிறவங்க எல்லாரும் பாவிகளும் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அழிவு என்பது எல்லாருமே என்ன செஞ்சிடும் வந்துடும். நாம இஸ்திக்பார் செய்து கொண்டிருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக எடுத்துக் கொள்ளலாம், நமக்கு அழிவு என்ன செய்யாது, வராது. இது குர்ஆன் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜாஹ்ல வரக்கூடிய ஹதீஸ், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. நாளைக்கு மறுமையிலுடைய பட்டோலைகள் எல்லாம் நமக்கு முன்னால கையில தரப்படும். அந்த நேரத்தில் யாருடைய பட்டோலையில் அதிகமான இஸ்திக்பார்களை பார்த்தா கணக்கில் எடுத்து வந்துட்டே இருக்குது, அப்புறம் இஸ்திக்பார் செஞ்சிருக்கிறார், இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட என்ன செய்து 70க்கும் அதிகமான விடுத்தம் அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிப்பு தடிக்கான், இஸ்திக்பார் செஞ்சிருக்கான். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இவங்க இஸ்திக்பார் செய்யாவிட்டாலும் சொர்க்கவாதியா இல்லையா? சொர்க்கவாதி தான். ஆனால் அந்த மனிதரை செஞ்சிருக்கிறார், அந்த இறை தூதரை ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் நம்ம என்ன செய்ய இஸ்திக்பார் செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? இந்த 70 எத்தனையாவது பெருக்கணுங்கிறத நம்ம தான் பாத்தியம் நினைச்சுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு இஸ்திக்பார் செய்ய வேண்டிய தேவை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல இருக்கிற நேரத்திலே கிட்டத்தட்ட 100 விடுத்தோம் இதை சொல்லுவோம். எப்படி? ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய, இறைவா என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை பொறுத்தருள்வாயாக, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் என்று சொல்லி என்ன செய்வாங்க? பிரார்த்திப்பாங்க. 8வது காரணம், நம்ம அமல் செஞ்சிட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுவாங்க, ஹதுரு மினல் ருஜுபி வல் இக்திரா. உஜுபுங்கிறது தற்பெருமை. நான் நிறைய அமல் செஞ்சு வச்சுக்கிறேன், நான் எனக்கு திரும்ப தொழணும். உனக்கு தெரியும், இதனால தான் ஒரு சாரா வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை வணங்குங்கிறத தவறா புரிஞ்சு விட்டு என்ன செய்யுது? யகீன் வரைக்கும் தொழுங்க, அது போல தொழ தேவையில்லை. இப்படிதான் புரிஞ்சிருக்கிறான். இருக்குதா இல்லையா ஒரு சமூகம்? ஏன்டா யகீன் வந்துட்டு அவர் தொழ மாட்டாராம், தொழ தேவையில்லையா, ஜகாத் கொடுக்க தேவையில்லையா, ஹஜ்ஜு செய்ய தேவையில்லையா, ஏன்டா அவருக்கு யகீன் வந்துருச்சு. யகீன் வந்தா இல்லையா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி தொழுகைக்கு என்ன செய்றாங்க? 2 சஹாபாக்கள் தூக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யகீன் வரலையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இது அந்த மேலோட்டமாக சொல்லப்படுகிற யகீன் அல்ல, மரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மரணம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும்? ஒரு மனிதன் இபாதத் செய்ய வேண்டும். அப்ப இதுல என்னென்றால், நான் நிறைய செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு தற்பெருமையோடு ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? இபாதத்துக்களை வச்சுட்டு இது போதும் எனக்கு சொல்றதுக்கு போறது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில ஒரு முஃப்லிஸ்னா ஓட்டாண்டி அல்லது வங்குரோத்துக்காரன், நிறைய தொழுகையோட ஜகாத்தோட ஹஜ்ஜோட நிறைய இபாதத்துகளோட வருவார். இவர் நினைப்பார், மாஷா அல்லாஹ் மலை போல இபாதத்துக்கள், எங்க கன்ஃபார்ம் எங்க போறதுக்கு? சொர்க்கத்துக்கு போறதுன்னு நினைச்சிட்டு வருவார். அவரை என்ன செய்வாங்க? மாணவர்கள் நினைப்பாங்க, நில்லுங்க, உங்களுக்கு வழக்கு இருக்கு. அது என்ன வழக்கு? ஏற்கனவே உலகத்தில் செஞ்ச அநியாயங்களுக்குரிய தீர்ப்பு இங்க கொடுக்கப்பட போகுது. அடிச்சுக்கிறீங்க, மற்றவங்களுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறீங்க, மற்றவங்களுடைய மானத்தில் விளையாடி இருக்கிறீங்க, இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு போதுதான் நீங்க என்ன செய்யலாம்? சொல்றதுக்கு போறீங்களா இல்லையாவது பிறகு தீர்மானிக்கலாம். அப்ப அவர் அடிச்சவருக்கு என்ன செய்யணும்? யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ எல்லாத்தையும் முழுசா பிடிக்க கொடுக்கப்படும். கடைசியில பார்த்தால் இன்னொருத்தர் ஓடி வருவார், இவரால் பாதிக்கப்பட்டவர், இவருடைய நன்மைகள் முழுசா என்ன செஞ்சிடும்? தீர்ந்து விடும். தீர்ந்து விட்டதுக்கு பிறகு பார்த்தால் இவர்கிட்ட நன்மைகளை பிடிங்கி கொடுக்கிறதுக்கு வேற எதுவும் இருக்காது. பாதிக்கப்பட்டவருடைய தீமையை இவர் மீது சுமத்தப்பட்டு இவரை நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? தூக்கி வீசுவான் என்கிற ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது, நாங்க வச்சிருக்கிற அமல்கள் எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும்? சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று மட்டும் நினைச்சு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நியமத்துக்கு இதுவரைக்கும் நாங்க நன்றி செலுத்திருப்போமாங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. சொல்லலாமா? இந்த கண்ணுக்கு மட்டும், ஒரு கண்ணுக்கு, 2 கண்ணுக்கும் தேவையில்லை, ஒரு கண்ணுக்கு நான் உலகமாவது செஞ்ச தந்ததுக்காக வேண்டி நான் செஞ்சதெல்லாம் போதும் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில யாரும் தன்னுடைய அமல்களை வச்சு நான் புத்தனை வாசல் நோம்பு பிடிக்கிறேன், எத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், எத்தனை முறை என்ன செஞ்சிருக்கிறேன், ஜகாத்து கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு தர்மங்களை செஞ்சிருக்கிறேன், இதை நீங்க சரியா செஞ்சீங்களா இல்லையா அது முதல்ல பார்க்கணும். அல்லாஹ்வாக செஞ்சீங்களா இல்லையா அதையும் பார்க்கணும். அப்ப இதுகளெல்லாம் என்ன செய்யப்படும்? இஹ்லாஸ்கள் எல்லாம் இல்லாதெல்லாம் நாளைக்கு மறுமையில அப்படி என்ன செய்யப்படும்? தூக்கி முகத்துல சுருட்டி வீசப்படும். ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பாருங்க, எப்படி சொல்றாங்கன்னா, லன் யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னah, எந்த மனிதன் தன்னுடைய செயலால சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப என்னது தோல்வோம்? செயலால இபாதத்துக்களால சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. யார் சொன்னது? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இத கேட்டவன சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, காலு வலா அன்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க செஞ்ச இபாதத்தாலே நீங்க சொர்க்கம் போகலாமா என்று கேட்ட நேரத்தில் கால லா,
இல்லை என்றாலும் வலான எனக்கும் இப்படி ஒரு நிலை தான் என்றாலும் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுட்டான், அதிலே இருந்து பாதுகாத்துட்டான், விடுவித்துட்டான். நான் அல்லாஹ் தாலா என்னுடைய அருளை என்ன செஞ்சுட்டான், என் மீது சொரிந்து விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய அருளாலும் அல்லாஹ்வுடைய சிறப்பாலும் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்ப ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்துக்கு போறது எதனால என்றால் அல்லாஹ்வுடைய அருளால். அப்ப என்னதுக்கு இபாதத்துக்கள் என்றால் சொர்க்கத்தில் உள்ள எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்து. முதலாவது லெவல் கிரேட் 1 2 3 அப்படின்னு என்ன செய்யும், இபாதத்துக்கள் கூட 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 அவருடைய கிரேட் என்ன செய்யும், சொர்க்கத்துல உயர்ந்த நிலைக்கு போகும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் என்கிறது எங்களுடைய சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பதை என்ன செய்கிறது இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையில ஒரு துஆ ஓதுறதை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இறைவா இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت. யா அல்லாஹ், நான் நிறைய அநியாயம் செஞ்சிட்டேன், உன்னை தவிர என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக, நீ உன் புறத்திலிருந்து என்னை நீ மன்னித்துக் கொள்வாயாக. வர்ஹம்னி, எனக்கு அருள் செய்வாயாக. இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம், நீ மிகப்பெரிய அருள் உள்ளவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த நல்ல நிறைய அமல்களை வச்சுட்டோம்னு சொல்லி நினைச்சிட்டு நாங்கள் நன்மைகள் செய்யாம நாங்கள் ஒதுங்கி இருக்க முடியாது. நாங்கள் நன்மைகள் செஞ்சு கொண்டே இருக்கணும், தொழுது கொண்டே இருக்கணும், தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கணும், மக்களுடைய நலன்கள்ல நம்ம அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும். நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போறதல்ல, எங்களோடு இருக்கிறவர்களையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குரிய அந்த அக்கறையை நம்ம என்ன செய்யணும், சமூகத்துல நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதையும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப தான் செய்த அமல்களை வச்சு தான் பெருமை அடிக்க கூடாது, நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இபாதத்துக்களை செஞ்சு கொண்டிருக்க வேண்டும் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அடுத்ததாக 9வது சுருக்கமாக பார்த்துக் கொள்வோம். மறுமைக்கான வெற்றிகள். அடுத்தது மறுமை நாளை பற்றி நாங்கள் அடிக்கடி நினைவு கூறுவது. ததக்குரையும் ஹிசாப் வல் வுகூஃப் பைன யதையில்லா, அல்லாஹ் தஆலா முன்னால நிறுத்தப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். எங்களுடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா அப்படிங்கிற வகையில இந்த வலது கையில எங்களுக்கு எங்களுடைய அமல்களுடைய ஏடு கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பா இல்லையா? சிறப்பு. நாங்கெல்லாம் நான் தான் நீங்களும் தான். கண்ணுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா டைம்ல என்ன செய்யுது, இந்த பிசிஆர் எடுப்பான். நாங்கெல்லாம் 14 நாள் குவாரண்டைன்ல இருக்கோம். 2 தடவை 3 தடவை பிசிஆர் எடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சிட்டோம், எந்த நோயும் இல்லை, கொரோனா இல்லைன்னு தீர்ப்பு. கடைசியில 14வது நாள் ஒரு பிசிஆர் எடுத்தான். அந்த பிசிஆர் உண்மையிலேயே அந்த மறுமையினுடைய நிகழ்வை அப்படியே கண்ணு முன்னால கொண்டு வந்த மாதிரி, வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா, நெகட்டிவா பாசிட்டிவான்னு சொல்லி உண்மையை தான் சொல்றேன். இது நான் உணர்ந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தோட ராணுவத்துக்குள்ள இதுக்குள்ள என்ன செய்யுது, அடக்குமுறையல்ல, அப்படி வெட்டி கூட பார்க்க முடியாது. அப்படி 14 நாள் அது எங்களை ஊரை தாண்டி போய் ஒரு இடத்துல ஒன்று ராணுவ கேம்ல கொண்டு போட்டாங்கன்னா பாருங்க, நம்ம ஊரை தாண்டி போறமே சொல்லி போடுவோம். அப்படி ஒரு கவலை. இப்படி இந்த கடைசி பிசிஆர் இல்லையா, சில சகோதரர்கள் கண்ணுக்கு முன்னால் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 சொச்சம் பேர், 2 பேர் 3 பேர் என்ன செய்ய திரும்பவும் கொரோனா அப்படின்னு சொல்லி திரும்ப 14 நாள் போட்டான். இது என்னத்தை நான் சொல்றேன்னு சொன்னால், நம்ம அதுல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி கூட என்ன செய்யறது, பல நாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டுக்கு போறோம். நம்ம எப்பயுமே ஏர்போர்ட்ல இறங்கினா வீட்டுக்கு தான் போவோம். இப்ப என்ன செய்யறது, ஏர்போர்ட்ல இறங்கி அவனோட பாதுகாப்புல கூட்டிட்டு போய் 14 நாள் வச்சு என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அப்ப அந்த நிலை எங்களுக்கு எதை உணர்த்திச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு பாஸ் ஆயிடுவோமா இல்லையா சொல்லி கூட என்ன செய்யுது, அப்படி ஒரு நிலை. நாளைக்கு மறுமையில இது மாதிரி இருக்கும், வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா என்கிற அந்த நிலையை உணர்த்துவதற்கு கண்ணால் நீங்க பல என்ன செஞ்சிருக்கலாம், அதை அனுபவிச்சிருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை உணர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு நிறைய பேர் திருடுறான், தண்ணி அடிக்கிறான், கொலையை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறான். அந்த 2 மாசத்துலயே தான் வெளியில வர்றான். காரணம் என்ன? யாரும் அவனை கண்டிக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாரையும் கண்டிப்பான். யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துல
முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அங்கதான் நியாய தீர்ப்பு நாள். சரியா ஒவ்வொரு மனிதனுடைய தீர்ப்புகளும் கரெக்டா என்ன செய்யப்படும். யாருக்கும் ஒரு அணுவளவு கூட அநியாயம் செய்யப்படாமல் மன திருப்தியோடு நரகத்துக்கு போறவனும் திருப்தி அவன் செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் போறான். சும்மா போறீங்க, சும்மா பிடிச்ச தள்ளா என்னதுக்கு என்ன தள்ளீங்கன்னு சொல்லி கேட்பான் இல்லையா. அவனும் அவன் செய்த அநியாயங்கள் மோசடிகள் எல்லாவற்றையும் படித்து பார்த்து சரி கரெக்டா தான் இருக்கு, நமக்கு தந்த தண்டனை பொருத்தம் தான். அதே நேரத்தில் ஒரு மனிதரை சொர்க்கத்தில் சும்மா கொண்டு போறதல்ல, அவர் செய்த அமல்கள், அவர் பட்ட சிரமங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் அவர் இபாதத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார், இதெல்லாம் படிச்சு பார்ப்பார். நம்ம எல்லாம் மறந்துருப்போம். இப்படி இந்த நேரத்தையும் ஒரு இபாதத் செஞ்சீங்க, இப்பதான் அது எனக்கு நினைவு போகுது என்று ஆச்சரியப்பட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவது என்ன செய்கிறது, இந்த வகையில் எனக்கு நியாயம் தான் என்கிற அடிப்படையில் என்ன செய்வார், அவர் சொல்றது போல. அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் நிகழ்வு என்பது மிக கடுமையானது. சூரியன் என்ன செய்யப்படும், மிக அண்மித்த நிலையில கொண்டு வைத்து என்ன செய்யப்படும், நிறுத்தப்படும். ஆடைகள் இல்லாமல் தான் நம்ம என்ன செய்வோம், செருப்புகள் அணியாமல், பாதனைகள் அணியாமல், ஆடைகள் இல்லாமல் தான் எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்றான், மனைவியை கண்டு கணவன் ஓடுவார், கணவனை கண்டு மனைவி ஓடுவார், பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் ஓடுவார்கள், பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் ஓடுவார்கள், சகோதரனை கண்டு அடுத்த சகோதரன் ஓடுவான். எல்லாம் நப்சி நப்சி, நான் தப்புனா போதும். மனைவி எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, தாய் தப்புலாம் முடிஞ்சிருச்சு, நான் தப்பித்தா போதும்ங்கிற அளவுல செய்யுது. இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். திடீர்னு பாம்பு அடிக்குது, நம்ம என்ன செய்யணும், எங்க மனைவியை தேடி இருப்போமா, பிள்ளைகளை தேடுவோமா, தேடவே மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், அழிவு திடீர்னு வருகிறது, நான் தப்பில அடுத்தது மற்றது பிறகு பார்த்துக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், எங்களுடைய உயிர்களை கையில பிடிச்சிட்டு வர்ற மாதிரி நம்ம ஒரு அன்பு பேசுவாங்க. மறுமை நாள் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாக்கு எந்த உதவி செய்யல, முடிஞ்சிருச்சு. அவங்க செஞ்சது அவங்களுக்குரிய இதெல்லாம் என்ன செய்யணும் பார்த்துக்கலாம். அப்ப இந்த மறுமை நாளை அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கையிலே அவருடைய பட்டோலைகள் கொடுக்கப்படுகிறதோ, ஃபயகூலு ஹாஉம் இக்ரவு கிதாபியா, அவர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பாருங்க, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரிசல்ட், சொர்க்கத்துடைய இந்த பட்டோலைய நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க, சந்தோஷமாக காட்டுவார். ஃபெயிலா இருந்தா என்ன செய்யுது, எங்க பாபம்னு கேட்டாலும் சொல்ற இல்லையா, அப்படி ஒன்றும் தரவே இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்தா நம்ம என்ன செய்யறோம், 4 பேருக்கு காட்டுறோமா இல்லையா, சந்தோஷப்படுறோமா இல்லையா, சந்தோஷப்படுறோம். அதே நேரத்தில் எல்லாமே ஜீரோவா இருந்தா என்ன செய்வோம், கொடுத்திருப்பாரு எடுத்திருப்பாரு இடது கையால, ஆனா கேட்டா சொல்லுவார் என்ன செய்யுது, கிடைக்கவே இல்லைன்னு நமக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவார் சொல்லிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வலது கையில கிடைக்கிற பட்டோலைகளை நம்ம 4 பேருக்கு காட்டுவோம், பார்த்து சந்தோஷப்படுவோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார் பாருங்க, இன்னி பனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கும் விசாரணை இருக்கிறது, என்னையும் விசாரிப்பான் அல்லாஹ் தண்டிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய வலது கரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பட்டோலை கிடைத்து இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. வலது கையில கிடைச்சிட்டா அடுத்தது எங்க அவர் சொர்க்கம் என்கிற அந்த நிலையிலே செய்வார், சந்தோஷத்தால் மிதப்பாருங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா நிறைய இந்த மறுமை சம்பந்தமான விடயங்கள்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இறுதியாக 10வது அம்சம், நம்ம மறுமை வெற்றிக்கான மிக முக்கியமான ஒண்ணு அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல், மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கா இல்லையா, நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல். அப்ப நம்ம எப்பயுமே நம்மளை மட்டும் நினைச்சு கொள்ளக்கூடாது, எங்களோட சேர்ந்து இருக்கிற எல்லாரையும் சேர்த்து அவர்களை என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு சமூகத்துல மக்கள் மீது உள்ள நலனை நாங்கள் முதன்மைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம சிலர் எப்படி இருக்காங்க, அவங்களும் அவங்கள பாடும், நானும் என் குடும்பமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு இஸ்லாமியன் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், மக்கள்ல நலன்ல இருக்கணும். மக்களுக்கு நல்லது போய் சேர வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு நல்லதை சொல்லணும். தீமையை காணுகிற பொழுது இந்த தீமையை செய்யாதீங்க, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை தேடி தந்துடும் சொல்லி அவரை தீமையை இருந்து தடுக்கணும், நன்மையை அவருக்கு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இந்த சமூகத்துல நிறைய சமூகம், ஆதம் நபி முதல் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு வரைக்கும் நிறைய சமூகங்கள் இந்த உலகத்துல வந்திருக்குது. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், குந்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ், வந்த சமூகத்திலே நீங்க தான் சிறப்பான சமூகம். என்னதுக்கு, தாமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர்
பில்லாஹ். 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் சிறப்பா. ஒன்று, நீங்க நன்மையை ஏவுறீங்க. 2வது, தீமையை தடுக்கிறீங்க. 3வது, அல்லாஹ் மீது என்ன செய்றீங்க? முழுமையாக விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய சகோதரன், நம்முடைய உறவுகள், நமக்கு வேண்டப்பட்டவர் அல்லது வேண்டப்படாதவர் யாராக இருந்தாலும் ஒரு தீமை செய்கிற பொழுது அந்த தீமையை அவரை விட்டு நம்ம என்ன செய்யணும்? அவர்ல உள்ள அன்பு இருக்குதா இருந்தால் அவர் தீமையிலிருந்து அவரை தடுப்போம். அவர் தொழுகையை நிறைவேற்றாத சகோதரராக இருக்கிறாரா, அவருக்கு தொழுகையை தொழும்படி செய்யணும், நம்ம போதிக்க வேண்டியிருக்கிறது. கணவன் தொழாவிட்டால் மனைவி சொல்ல வேண்டும், மனைவி தொழாவிட்டால் கணவன் சொல்ல வேண்டும், பிள்ளைகள் தொழாவிட்டால் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும், பெற்றோர்கள் தான் தொழாவிட்டாலும் பிள்ளைகளை செய்ய வேண்டியவரும் சொல்லணும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வகையில பொதுவாக எந்த குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக ஈமானிய குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் என்ன செய்யும்? நிச்சயமாக மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பமாக இந்த உலகத்திலும் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே என்ன செய்யும்? இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த வகையில பொதுவாக நாங்க நன்மைகளை ஏவுறதுல அதிகமான கரிசனை காட்டணும். அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்கள் இதே போல சூரத் ஆல இம்ரான்ல சொல்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன், ஒரு சமூகம் இருக்கட்டும் உங்கள்ல. எப்படி சமூகம்? யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவங்க என்ன செய்யட்டும்? நல்லதின்பால் ஏவட்டும், நன்மையை சொல்லட்டும், தீமையை தடுக்கட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற சகோதரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். உண்மையிலேயே நம்ம விசுவாசிகள் என்கிற வகையில அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், பாதுகும் அவுலியா பாத், சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்கள். நம்ம இன்னைக்கு நண்பர்கள் சொல்ல என்ன நினைக்கிறோம்னா, நண்பன் தீமையை செஞ்சாலும் அதை பார்த்து கொண்டிருந்தால் தான் நண்பன்ன்ற மாதிரி நம்மளுடைய அளவுகளாய் இருக்கிறதா இல்லையா தான் நம்ம பார்க்கிறோம். நண்பன் தான் என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் ஒத்து போகும். அவர் எதை செஞ்சாலும் அதுக்கு உடன்படும். இது அல்ல நட்பு. நட்பு எது? அவரை நல்ல விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? துணை அணைக்கணும். தீமை என்று வருகிறப்ப அந்த தீமையை நம்ம என்ன செய்யணும்? தடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நட்பினுடைய அளவுகோல். அப்ப இந்த வகையில பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இறை விசுவாசமான ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு உற்ற துணை, உற்ற நண்பர்கள், நன்மை ஏவுவார்கள், தீமை தடுப்பார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அதே போல அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி, நாம் இந்த பூமியிலே அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அகாமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், நன்மைகள் எல்லாமே முடிவுகளும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்ப ஆட்சி அதிகாரங்கள் கிடைச்சா, அதிகாரங்கள் வந்தா நாங்க என்ன செய்யணும்? இந்த பணிகள் தொடரணும். எந்த பணி தொடரணும்? நன்மையை எவ்வளவு பணி தொடரணும், தீமையை தடுக்கிற பணி தொடரணும். நம்ம நினைச்சு கொள்ள நமக்கு இது ஆட்களுக்கு மட்டும் உரியது, நமக்கெல்லாம் தேவையில்லைங்கிறதுல நம்மளால அந்த தீமையை தடுக்க முடியுமாக இருந்தால் உரிய முறையில் அந்த தீமைகளை நாங்கள் என்ன செய்யும்? களையெடுக்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரெல்லாம் நன்மையை ஏவுகிற சமூகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதாபு வராது. பலம்மா நசுமா துக்கிரோ, நாங்கள் சொன்னவைகள் எல்லாம் அவர்கள் மறந்த பொழுது அஞ்சைன் அல்லதீன துக்கிரு பிஹி அஞ்சைன் அல்லதீன யன்ஹவுன அனிஸ் ஸூ, யாரெல்லாம் தீமை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம், தீமை செய்தவர்கள் எந்த செய்யணும் அவர்களை பாதுகாத்தோம். வஅஹதுன அல்லதீன ஸலமூ பிஅதாபின் பஈஸின், யாரெல்லாம் தீமையிலே மூழ்கி இருந்தார்களோ அவர்களை நாங்கள் அதாபால் சூழ்ந்து கொண்டோம்னு சொல்லலாம். அப்ப யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி இருந்தார்களோ அவர்களை பாதுகாத்துட்டு தீமையில் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? தண்டனை கொடுத்ததாக சொல்கிறான். நீண்ட ஒரு ஹதீஸ் கடைசியாக உங்களுக்கு தெரியும், அந்த 2 தட்டு கப்பல்ல பயணம் சென்ற கூட்டம், நம்ம எல்லாருக்கும் பிரபலியமான ஒரு செய்தி என்ன? கடல்ல பயணம் போறாங்க, மேல் தட்டுல ஒரு சாரார், கீழ் தட்டுல ஒரு சாரார். மேல் தட்டுல இந்த கீழ்த்தட்டுல உள்ள சாராருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்பட்டா எங்க போகணும்? மேல போயிட்டு தான் எடுத்து வரணும் குடிக்கிறதுக்குரிய தண்ணி. அப்ப கீழே உள்ள ஆட்கள் தட்டுல உள்ளவங்க நினைக்கிறாங்க, நம்ம எனக்கு தண்ணிக்கு மேலதான் நம்ம தான் இருக்கிறோம் பக்கத்துல, அவங்க அதுக்கு மேலதான் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறீங்க தண்ணிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், நம்மளே கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு நம்மளே தண்ணி எடுத்துட்டா என்ன என்று நினைக்கிறார்கள். ஓட்ட போட நினைச்சது மேல வந்து பார்த்தா சரி பரவாயில்ல எடுத்துட்டு போட்டோம், அவங்க சொல்லிவிட்டு விட்டுட்டு இருந்தால் யார் அடிக்கிறது? 2 பேர் தான் போறாங்க, 2 பேர் தான் போவாங்க. கப்பல் மூழ்கினா என்ன செய்யணும்? 2 சாராரும் போயிடுவார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தீமை
அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வருகிற பொழுது எல்லாரையும் சேர்த்து செய்து நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் சேர்த்து செஞ்சிடும். பணக்கார ஏழை எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்த வகையில நம்ம அந்த தீமைகள் விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க முடியும் அவ்வளவு எச்சரிக்கையாக போறோம். மற்றவர்களுக்கு நல்லதை நம்ம சொல்லுவோம், மற்றவர்கள் தீமை செய்கிறவங்க அந்த தீமைகளை விட்டு தடுப்போம். இப்படி தடுப்போமாக இருந்தால் இந்த சொல்லப்பட்ட இந்த 10 காரணிகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில நம்ம கடைசியாக அந்த துவா, யாருக்கு அந்த துவா பாடம் சொல்லுங்க போட்டிக்கிறீங்களா? இந்த குரூப்ல போடுறோம் பார்த்து. வந்திருக்கிறா. இது மிக முக்கியமான துவா. நம்ம தூங்கி எந்திரிப்போமான்னு சொல்லி யாருக்கும் நிச்சயம் இல்லை இல்லையா? அல்லாஹ் தஆலா சிலரை தூக்கத்திலேயே உயிரை எடுத்துருவான். அதனால நம்ம தூங்கி எழுந்துற கூட அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர் ஏன் சொல்றோம்? மூத்தான பிறகு எங்களை திரும்ப எங்களுக்கு உயிர் தந்த அல்லாஹ்க்கே புகழ் அனைத்தும். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த துஆவை ஓதிட்ட மௌத்தானா நம்ம என்ன செய்யறோம்? முஸ்லீமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மௌத்தாகும். அப்ப என்ன செய்யுது? அல்லாஹும்ம சொல்லுங்க அந்த துஆவை. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக்க லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த. யார் பாருங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظهري இலைக் வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அப்பா அம்மா வேற வேற யாராவது பணம் வைக்கிறீங்களா? பெரிய துவாவா இது? நம்ம தேவைக்கும் போது நம்ம கட்டாயம் பாடம் வாங்கி தான் ஆகணும் இல்லையா? நமக்கு தான் நல்லது, வேற ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடம் ஆக்காத சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல இல்லை அடுத்த தரப்பியால் வரும்பொழுதாவது நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் பாடம் வாங்கி கொள்வோம். பாடமாக்குறது மட்டுமல்ல, அதை விட மிக முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறது. தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? தொழுகையை பொது செய்யற மாதிரி ஒது செய்யறது. ஒது செய்துட்டு வலது பக்கம் சாய்ந்து என்ன செய்யறது? வலது பக்கம் சாய்ந்து என்ன செய்யறது? இந்த துஆவை கடைசியாக ஓதுறது. கடைசியாக என்ன செய்யறது? ஓதுறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், எங்களை ஈமானோட வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இப்பொழுது